ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன்ல 324 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. 324. இந்த 324 ஏஞ்சல் நம்பருன்றது வந்து 1111 மட்டுமே ஏஞ்சல் நம்பர் இல்லை. அது மட்டுமே எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து சில இந்த பர்டிகுலர் நம்பரை 324 நிறைய பேர் பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த 324ஓட ஹீலிங் கோட் நம்பர்னு சொல்லலாம், ஏஞ்சல்ஸோட மெசேஜ் நம்பர்னு சொல்லலாம். இந்த மெசேஜோட மீனிங் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க டைப் பண்ணிடுங்க. 324 அழகா ஒரு ஹார்ட்டினோட போட்டு ஒரு லவ்வபுல்லா ஒரு ஹாப்பினஸோட டைப் பண்ணுங்க. இந்த 324ஓட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட்ல ஒரு பேலன்சிங்கை உருவாக்குறது. இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து நிறைய குழப்பங்கள், அதை பண்ணலாமா, அது எந்த வேலை போடனே தெரியல. இப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து பல ரூட் போயிட்டு இருக்க, மேஸ்ல விளையாடுற மாதிரி இங்கே ஒரு ரூட் போகுது, இங்கே ஒரு ரூட் போகுது, இங்கே ஒன்று, அப்படி பல ரூட் போகுது. எதுல போனா அந்த இடத்த நம்ம அடையணும்னு தெரியாத பட்சத்துல நிறைய குழப்பங்கள் இருக்க டைம்ல இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்க சொல்றப்போ உங்களுக்கு உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்றதுக்கு உண்டான அருமையான பாதை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட மைண்ட்ல வந்து பேலன்சிங் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம குழப்பம் இல்லாமல் திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம என்ன விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வச்சாலும் அதை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராக்ரஸ், நம்மளோட ஓன் எஃபர்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வந்து ப்ராப்பராக நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு அந்த சக்ஸஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர் 324. ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 8 PM ஃபுல் மூன் டேவோட ஹீலிங் செஷன் இருக்கு. இந்த தடவை வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஹீலிங் செஷன். இது என்ன அப்படின்னா, இந்த மாதம் பண்ணக்கூடிய ஹீலிங் செஷன் என்ன அப்படின்னா, தேர்ட் ஐ சக்ராவோட ஹீலிங் செஷன். தேர்ட் ஐ சக்ரான்றது வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் தேவை. தேர்ட் ஐ சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக இருக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸு, கன்ஃபியூஷன்ஸு, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது, சைனஸ், மைக்ரைன், தலைவலி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது, கண்ணு சம்மந்தப்பட்ட, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ரொம்ப குழப்பங்கள் வந்து ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படியே முடிவு எடுத்தாலும் அதை வந்து ரீகன்சிடர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்குன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத ஒரு மனுஷன் வந்து உலகத்தில் இருக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது அது ஒரு காமனான விஷயம். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது பாத்தீங்களா, அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம டாமினேட் பண்ணணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது. அங்கதான் வந்து அந்த ஒரு குட்டி லைன் தான் அங்க ஒரு பிரச்சனையே. ஸோ இந்த தேர்ட் ஐ சக்ரா பேலன்ஸ் ஆகிறப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்ற கிளாரிட்டி எல்லாம் கொடுக்கறது தான் தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங். ஸோ இந்த ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப 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 சூப்பராக சென்ஸ் பண்ணுவீங்க. இது ஒவ்வொருத்தருக்கும், இப்போ வீட்டில் 5-6 பேர் இருக்காங்கன்னா 5-6 பேருக்கும் அது தேவைதான். இது ஒரு காமனான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஹீலிங் செஷன் வந்து உங்களோட தேர்ட் ஐ சக்ரா ஓப்பன் பண்ணுறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யாராலையும் இந்த தேர்ட் ஐ சக்ரா ஓப்பன் பண்ணுறதுன்ற வார்த்தையே வந்து நம்மளால் காமன் பீப்புளாலாம் அது யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப பெரிய சித்தர்கள் இருக்காங்க, ரொம்ப வேற லெவலில் மெடிடேஷன்லாம் வந்து ஹிமாலயாஸ்லாம் உட்காந்து அப்படியே குளூர்லாம் பண்ணுறாங்க பாருங்க, அப்படியே 24 மணி நேரம் சாப்பிடாம, அந்த மாதிரி வேற கம்ப்ளீட்டாக வேற ரேஞ்சில் இருக்கவங்க தான் வந்து தேர்ட் ஐ சக்ரா ஓப்பன் பண்ணுறதுன்ற வார்த்தையே வரும். நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் தேர்ட் ஐ சக்ராவை. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கு, ஒரு பிரச்சனைகள் இல்லாமையும், அப்போ அந்த வார்த்தையும் வராது. ஏன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு லைஃபே கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறது தான் தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா பண்ணிட்டு வரணும். இந்த தடவை இந்த மந்த் ஹீலிங் வர்றப்ப இப்போ நீங்க உங்க வீட்டில் 2-3 பேரா இருந்தாலும் சரி, 2-3 பேருக்கும் இந்த பேட்டர்ன் தனித்தனி தான். ஸோ இந்த செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளவரோட ஃபோட்டோ, இப்போ ஒவ்வொருத்தவங்ககிட்ட ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஸோ உங்களோட ஃபோனில், இல்லை சப்போஸ் கிளிக்கே பண்ண முடியலன்னா கூட ஒரு பூவோட இமேஜை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
மொத்தத்தில் நான் இப்போ இந்த சொல்கிற பேட்டர்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளவரோட ஃபோட்டோ, அது எந்த பூவாக வேணாலும் இருக்கட்டும், அது தாமரை பூவாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், மல்லிகை பூவாக இருக்கட்டும், செவ்வந்தி பூவாக இருக்கட்டும், என்ன பூவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை அந்த பூ வந்து நீங்கள் செடியிலேயே போயிட்டு செடியில் பூத்திருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு அழகான இமேஜ் வந்து நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை கூகுள்லலாம் டவுன்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த இமேஜை வந்து நீங்கள் உங்களோட கண்பட வந்து நீங்கள் எடுங்க. உங்களோட ஆக்சுவலான ப்ரெசன்ஸில் வந்து அது இருக்கணும். இப்போ ஒரு பூ இருக்குன்னா, இந்த பூவை நான் ஃபோட்டோ எடுக்கணும்னா, நான் வந்து அப்படியே வந்து டக்குன்னு இப்படி கிளிக் பண்ண மாட்டேன். ரொம்ப அழகாக பார்த்து இந்த பூ வந்து ஒரு மாதிரி ஷேப்பாக வைப்பேன், இப்படி வச்சு பார்ப்பேன், அப்படி வச்சு பார்ப்பேன், இப்படி கேமராலெல்லாம் பண்ணி பார்ப்பேன்ல, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அழகாக ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுவேன்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் எடுத்த 2, 3 ஃபோட்டோஸே வந்து உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பூவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் கடையில் வாங்கின பூவாக வேணா இருக்கலாம், இல்லை சாமி கிட்ட வச்சுட்டு இருக்க பூவாக வேணா இருக்கலாம், இல்லை உங்களோட செடியில் பூத்த பூவாக வேணா இருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த பொக்கேலேருந்து எடுக்கிற பூவோட ஃபோட்டோஸாக இருந்தாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் ஓகே. ஒரு பூவோட, அதாவது மல்டிபிள் ஃப்ளவர்ஸ் வேண்டாம். இப்போ நிறைய ஃப்ளவர்ஸோட காம்பினேஷனில் எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு ஃப்ளவர், எல்லோ கலர்னா எல்லோ கலர், இதே வந்து என்னது இந்த ஆரஞ்சு கலர்னா ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர்னா ஒயிட் கலர், பிங்க் கலர்னா பிங்க் கலர், அந்த ஒரே ஒரு ஃப்ளவரோட ஃபோட்டோ நீங்கள் உங்களோட ஃபோனில் கிளிக் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் நம்மளோட ஹீலிங் செஷனில் இருக்குது. இந்த ஹீலிங்கில் வந்து உங்களால் ஃபோக்கஸே பண்ண முடியல, என்னால் ஒரு சின்ன மெடிடேஷன் கூட என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது, நான் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு வேலை செய்கிறப்போ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு கம்ப்ளீட் ஹீலிங்காக இருக்கும். இந்த ஹீலிங் செஷனுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களோட மைண்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது, படிக்கிறது விஷயத்தில் எப்படி மெமரி பவர் பெட்டர் ஆக்குறது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீலிங் செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பவும் போல் பணவரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன் இருக்கும், வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்கும், டேப்பிங் தெரப்பி இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, வாங்க எல்லாரும் நம்ம ஹீலிங் செஷனில் மீட் பண்ணலாம். அங்கே எனர்ஜியை சென்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்ப்போம். ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினைக்கிறவங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ். இப்போ நம்பர் 1 நினைக்கிறவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சிருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் 324 அப்படின்ற நம்பர் டைப் பண்ணுங்க. 324 வந்து நமக்கு நல்ல பேலன்சிங்கை கொடுக்குறது மைண்டில். ஏன் இந்த தடவை 324 டைப் பண்ண சொன்னேன் அப்படின்னாலே வந்து தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங் இருக்குல்ல இந்த மந்த். ஸோ நம்மளோட தேர்ட் ஐ சக்ராவில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக தான். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வாரம் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஒரு பிரைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பீங்க. நீங்கள் சொல்கிற கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதோட இப்போ நீங்கள் சொல்கிற கைடன்ஸ் வந்து அவங்களோட லைஃப் டைமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கைடன்ஸை கொடுப்பீங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவங்களோட நெக்ஸ்ட் வேறு பர்சன்னா அவங்களோட தெரிஞ்சவங்க தான்,
அவங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு குடுக்குற சின்ன கைடன்ஸ் ஒரு பெரிய இம்பாக்ட்ட வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஏற்படுத்த போகுது. ஸோ ஆனா அது வந்து வெளிய பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். பட் நீங்க குடுத்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கே அடேங்கப்பா நம்ம இவ்ளோ ஐடியா குடுக்குறோமா அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெருமையா நீங்க உள்ளுக்குள்ள வந்து சென்ஸ் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு உங்களோட ஐடியாஸே சூப்பரா இருக்கும். ஸோ அப்படி சென்ஸ் பண்றப்ப நீங்க உங்களையே வந்து தட்டி குடுத்துக்கோங்க. நம்ம சூப்பர் அப்படின்ற மாரி நீங்க உங்களுக்கு நீங்களே தட்டி குடுத்துக்கோங்க. அந்த ஐடியாஸ் உங்களோட குழந்தைங்களுக்கா இருக்கலாம், இல்ல உங்களோட பேரண்ட்ஸ்க்கா இருக்கலாம். சம்திங் உங்களோட வீட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து குடுப்பீங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கு மேல, மெயினா வந்து ஃபேமிலிக்கு மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, உங்களோட குழந்தைங்க மேல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படும். நீங்க சொல்ற விஷயங்கள வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அதனாலேயே வந்து வேற நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் இருக்கு. அதே மாரி இந்த வாரம் உங்களோட வீட்ல வந்து ஃப்ரிட்ஜில வச்சு ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடுறது அப்படின்றதெல்லாம் வந்து சுத்தமா பண்ணாதீங்க. உங்களோட வீட்ல இருக்கிறவங்களுக்கும் குடுக்காதீங்க. அதாவது நார்மலா ஃபுட் பாய்சன்ஸ் எல்லாம் ஆகும்ல, அந்த மாரி எந்த பொருளும் மெயினா உங்களோட வீட்டு ஃப்ரிட்ஜில வச்சு 2 நாளைக்கு அப்புறம் சாப்பிடுறது விட்டுருங்க. காலையில வச்சு நீங்க நைட் சாப்பிட்டீங்கன்னா ஓகே. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் அப்படியெல்லாம் வந்து வச்சு சாப்பிட வேணாம். அது வைக்காத மாரி சமைங்க. இல்லாட்டி அப்படியே இருந்ததுன்னா, எடுத்து யாருக்குமே குடுக்காதீங்க. தூக்கி போட்டுருங்க. குப்பையில போடுங்க. அது வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. யாரையும் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். அப்புறம் உங்களோட லேர்னிங் பார்ட் வந்து பெட்டர் ஆகும். புது புது விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்குவீங்க. நீங்க கத்துக்கக்கூடிய விஷயங்கள வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. உங்களோட மெமரி பவர் வந்து ரொம்ப பெட்டர் ஆகும். உங்களுக்கு வீட்ல இருக்கவங்க யாராவது ஏதாவது கேட்குறாங்க, பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வராத ஞாபகங்கள் கூட உங்களுக்கு வந்து வரும். நீங்க முன்னாடி எப்பவோ போயிருந்த ஒரு ட்ரிப்ப பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அதுலருந்து 4 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ரெஃப்ரெஷிங்கா ஆகுற மாரி எல்லாருக்கும் குடுப்பீங்க. ஸோ அந்த மெமரி பவர்லாம் உங்களுக்கு ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும். ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஸ்மைலிங்கா இருக்க ஆரம்பிக்கும். இந்த வாரம் வந்து ரொம்ப உங்களோட உள் மனசு ஹேப்பியா இருக்கும். உங்களோட நீங்க வெளிய ஃபேஸ் ஸ்மைல் பண்றது இது எல்லாமே வேற. உள் மனசு எப்படி இருக்கு? நிஜத்திலேயே இவங்க ஹேப்பியா இருக்கிறாங்களா? இல்ல வந்து ஃபேக் ஸ்மைலான்னு இருக்குல்ல. ஸோ இந்த வாரம் உங்களோட மனசு குளிர்ற மாரி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுக்குள்ள அந்த ஸ்மைல் அண்ட் ஹேப்பினஸ் வந்து கிரியேட் ஆகும். நீங்க தனியா உட்கார்ந்திருந்தீங்கன்னா கூட அழுக மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப பிரச்சனைகள் இருக்கையில தனியா உட்கார்றப்ப தான் எல்லா தாட்ஸும் வரும். அப்ப அந்த அழுகை எல்லாம் வந்து சிலருக்கு வரும். இந்த தடவை நீங்க தனியா உட்கார்ந்து பாருங்க. மனசு வந்து அமைதியா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அதே மாரி ஹோப் இப்ப முன்னாடி சொன்ன மாரி அந்த ஹோப் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்லயே உங்களோட வேலைகள பெர்ஃபெக்ட்டா பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாரி நீங்க என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்றீங்க, இல்ல ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க வாட்டர் தண்ணீல பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பண்ணுங்க. அதாவது நீங்க கோயில்ல போய் அ தண்ணிலாம் எடுத்துட்டு போயிட்டு வீட்ல இருந்து ஒரு காப்பர் பவுல்ல வந்து சிவலிங்கத்துக்கு நம்ம தண்ணி கொண்டு ஊத்துவோம். இல்ல வீட்லயே வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க பேட்டர்ன்லாம் பண்றீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்ல கோயிலுக்கு கொண்டு நீங்க குடுக்குறீங்கன்னாலும் ஓகே. அந்த தண்ணீனால பண்ணக்கூடிய பரிகாரங்கள் இருக்குல்ல, அது உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரபிளா இருக்கும். இன்னும் பெர்ஃபெக்ட்டா சொல்லணும்னா, நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன் ஒண்ணு. ஏன்னா சிவனுக்கு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, திங்கட்கிழமை எப்படியும் வந்து சிவனுக்கு நம்ம பரிகாரம் பண்றோம்னாலே திங்கட்கிழமை. நீங்க முருகனுக்கு பண்றதுனாலும் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை. நீங்க விநாயகருக்கு பண்ணணும்னா புதன்கிழமை பண்ணுங்க. சாய்பாபாக்கு பண்ணணும் அப்படின்னா வந்து வியாழக்கிழமை பண்ணுங்க. சேம் பரிகாரம் தான். நீங்க வந்து அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி இந்த காடஸ் பண்ணுங்க. வியாழன் கிழமைக்கு பாபாக்கு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைக்கு அகைன் நீங்க மகாலட்சுமிக்கு பண்ணலாம். ஸோ இதே வந்து ஞாயித்துக்கிழமை பண்றீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஞாயித்துக்கிழமை நான் நெறைய பரிகாரங்கள சொல்லியிருப்பேன். சரி ஞாபகம் வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஞாயித்துக்கிழமை பண்ணணும்னா, நம்ம வந்து சூரிய பகவானுக்கு பண்ணலாம். ஸோ நான் கம்ப்ளீட்டாவே சொல்றேன். யாருக்கு எது செட் ஆகுதோ பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஞாயித்துக்கிழமைக்கு இந்த பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா அதாவது வாட்டர் ரீதியான இப்போ பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அதுல வாட்டரோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அதனால இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஞாயித்துக்கிழமை சான்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு காப்பர் பவுல்ல தண்ணி ஊத்திட்டு, அந்த காப்பர் பவுல வந்து சூரியனை பார்த்து ஓம் சூர்யாய நமக. ஓகே. இப்போ நீங்க சண்டே இந்த தண்ணி முறையில பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, ஒரு காப்பர் பவுல் எடுத்துக்கோங்க.
அதில் வந்து எடுத்துட்டு 108 தடவை நீங்கள் கை வச்சு உங்களோட இன்டென்ஷன்ஸ் 108 தடவைக்கு மேலே போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் 108 தடவைக்கு கம்மியாக வேணாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக 108 தடவை கவுண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். 108 தடவைக்கு மேலேன்ற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் பண்ணுங்க. ஸோ சூரிய பகவானுக்காக இந்த பரிகாரம் பண்ணுறோம். இது வந்து மெயினாக நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டேயில் பண்ணுங்கள். காப்பர் பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஓம் சூர்யாய நமக 108 தடவை தண்ணியை வந்து சூரிய பகவானை பார்த்து காலையில் வந்து விடுறீங்க. ஓகேயா? இதே மண்டே பண்ணுறீங்க அப்படின்னா சிவபகவானுக்கு பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி உங்களோட கையை வச்சு 108 தடவை வந்து சிவன் மந்திரம் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து உங்களோட கைப்பட வந்து தண்ணி ஊற்றுங்க. அடுத்தது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுக்கு பண்ணுங்கள். ஓம் முருகான்னு நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். இல்லை ஓம் சரவண பவான்னு சொன்னீங்கன்னா போதும். அவர் முருகன்லாம் அழகாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ 108 தடவை அது பண்ணுங்கள். இதே வந்து புதன்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா விநாயகருக்கு பண்ணுங்க. விநாயகருக்கு வந்து ஓம் கணபதையே நமக அப்படின்ற சாண்டிங்கும் நீங்க வந்து பண்ணலாம். அடுத்தது வியாழக்கிழமை பாபாவுக்கு பண்றப்போ நீங்க வந்து ஓம் சாய்ராம்னு சொல்லி அந்த தண்ணியை வந்து அவருக்கு ஊத்திட்டு நீங்க வந்து இன்னொரு கிளாஸ் வாட்டரில் வந்து அகெயின் நீங்கள் அங்கேயே உட்காந்து 108 தடவை வந்து அந்த தண்ணியில் வந்து நீங்கள் எனர்ஜைஸ் இப்படி கை வச்சு நினச்சிட்டு 108 தடவை உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் என்ன நடக்கணுன்றதுக்காக என்ன வேண்டுதலுக்காக பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பாபாவுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க. இல்லை யாருக்காக இந்த தண்ணி வந்து வச்சு இந்த இடத்துல பூஜை பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியை கொடுங்க. இதே வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாட்டரை வச்சுட்டு நீங்கள் ஸ்ரீம்ன்றதை வந்து லக்ஷ்மியோட மந்திரம், பணவரவுக்கு உண்டான மந்திரம். ஸோ ஸ்ரீம் 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 இப்படின்ற மந்திரத்தை நீங்கள் வாட்டரில் வச்சு எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். இதே வந்து சனிக்கிழமை பண்ணுறீங்கன்னா சனி பகவானுக்காக நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீர் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இது மூலயமா நீங்கள் வைக்கக்கூடிய இன்டென்ஷன்ஸு, செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். ஓகேவா? இந்த தடவை வந்து நம்மளோட ஃபுல் மூன் டேல வாட்டர் ஹீலிங் செஷன் பண்ணுறோம்ல, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக அந்த ஹீலிங் வாட்டர் வந்து ஃபேவரபுளாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வாட்டரையும் வந்து ஹீலிங் வாட்டரையும் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு 10 டேஸ்க்கு வந்து உங்களோட கம்ப்ளீட் இன்டென்ஷன்ஸை வச்சு அந்த ஹீலிங் வாட்டரையும் குடிங்க. அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 324 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்மளோட மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, பேலன்ஸாக இருக்கிறதுக்கு, கிளாரிட்டிக்கு, ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டான வேலை போகிறதுக்கு, அந்த ப்ராசஸிங் கரெக்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். 324. ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உங்களோட முன்னோர்கள் சொன்னது, உங்களோட வீட்டில் பெரியவங்க சொல்கிறது, அவங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தது, அதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க சில விஷயத்தில். இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த வழியாக உங்களோட ஃபேமிலியில் வர்ற பேட்டர்ன் வந்து இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் வந்து
உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அட்டென்ட் பண்ணும். உங்களோட குழந்தைங்களுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இந்த சேம் எனர்ஜியை. ஸோ அவங்களும் வந்து இதை கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட முன்னோர்களோட வழிபாட்டு முறைகள்லாம் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபாலோ ஆகும். அதே மாதிரி அவங்கள நினச்சி நீங்கள் தேங்க்யூ சொல்லக்கூடிய டைம் பீரியடும் வந்து இந்த வாரம் அமையும். உங்களோட ஃபேமிலியில் ஒரு பாண்டிங் ஏற்படும். இந்த வாரம் வந்து ஃபேமிலி கெட் டுகெதர் ஆகிறது, ஃபேமிலியோட பாண்டிங், இல்லை வெளியூரில் இருக்காங்கன்னா ஃபோனில் வந்து அதிகம் கான்வர்சேஷன் பண்ணுறது அவங்கக்கிட்ட. ஸோ இத்தனை நாள் பேச முடியாது கூட இந்த வாரம் வந்து நல்லா பேசுவீங்க, ஹாப்பியாக பேசுவீங்க, ஜாலியாக பேசுவீங்க. இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும். இல்லை கிஃப்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும். அது வீட்டில் இருக்க மெயினாக வந்து டிஷர்ட் டைப்பு குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு டிஷர்ட் எனர்ஜி டிஷர்ட் வந்து புதுசாக வாங்குவாங்க, இல்லை கிஃப்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வந்து புதுசாக இந்த வாரம் கற்றுக்குவீங்க. அது வந்து மெயினாக கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி எனர்ஜி புது லேர்னிங் டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அந்த வெளியூருக்கு வழி காட்டுறது நீங்களாக இருப்பீங்க. இந்த வேலை போகணும், இந்த இந்த இதுதான் ரூட், இந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கு இப்படி போய் இந்த ஊருக்கு போய் இங்கே இப்படி வந்தால் நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக ரீச் ஆகலாம் அப்படின்னு இந்த பிளானிங் போட்டு கொடுக்குற பர்சன் வந்து நீங்களாக இருப்பீங்க. ஸோ அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சான்ஸை ரொம்ப பெட்டராகவும் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து உங்களோட வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் நீங்கள் வந்து ஹாப்பியாக எல்லோரும் சிரிக்கிற மாதிரி சின்ன சின்ன ஹாப்பி க்ரியேட் பண்ணுற விஷயங்கள், குட்டி குட்டி ஃபன் மோடெல்லாம் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ரொம்ப பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. அதாவது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இத்தனை நாள் வந்து சாப்பிட்ட ஃபுட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஆனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவலையே தேவையில்லை. ஏன்னா என்ன வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ அது ஆல்டர்னேட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இப்போ நீங்கள் அந்த பேட்டர்னுக்குள்ளே வருவீங்க. ஆனால் அது உங்களுக்கே பிடிச்சி போயிடும். அதனால நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து உங்களோட ஃபுட்டில் ரொம்ப பெரிய சேஞ்சஸை கொண்டுட்டு வருவீங்க. அது வந்து உங்களோட அந்த ஹெல்த்தியான பேட்டர்னை வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து உங்களோட சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சொல்ல ஆரம்பிப்பீங்க. நான் இப்போ சொன்ன பாயிண்ட் இப்படி செயின் மாதிரி புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபுட் பேட்டர்னில் சேஞ்சஸ் வரும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி சில குழப்பிட்டு போட்டு வீட்டில் எல்லாரும் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு போட்டு குழப்பின விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இப்போ தான் லைனப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு லைட்டாக கிளாரிட்டி தெரிய ஆரம்பிக்கும். ஓகே இதுதான் நமக்கு கரெக்டு அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். சில பொருட்கள் வாங்குறதுலையும் அதே மாதிரி தான். இவ்வளோ நாள் போட்ட இதுவான்னு போட்ட கன்ஃபியூஷன் முடிஞ்சு இது நீங்கள் கரெக்டாக வந்து வாங்குவீங்க. அதே மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த வாரம் ஏற்படும். அது ஒரு வீடியோ கேமோ இல்லை உங்களோட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து வீட்டில் இருக்க குழந்தைங்கள் கூட உட்காந்து டைஸ் போட்டு விளையாடுற கேம், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேம் வந்து குழந்தைங்க கூட மிங்கிள் ஆகி விளையாடுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாக தான் இருக்கும். இது எதுவும் அடிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இது ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கேம்ஸாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு. நீங்கள் வந்து பணம் ரீதியாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, யாராவது தூரத்தில் இருக்கவங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் போய் நேரில் பார்த்து வாங்கக்கூடிய சான்ஸ் இந்த வாரம் ஏற்படும். அது வந்து நீங்கள் ஃபோனில் பேசி கேட்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. நீங்கள் யார் அந்த பர்டிகுலர் பர்சனோ அவங்கள போய் நேரில் பார்த்து தான் பணம் வாங்குவீங்க. அந்த நேரில் போகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஊர் பக்கமாக போனேன், நான் அப்படியே போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணக்கூடிய சான்சஸ் ஏற்படும். நீங்கள் நேரில் போய் மீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். கொஞ்ச நாள் கழித்து ஒரு டேட் சொன்னாங்கன்னா கூட அந்த டேட்டில் 100% அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 324 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்.
ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு அப்படியே ஒரு கம்ப்ளீஷன் கொடுப்பீங்க, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க. அப்பாடா இந்த வேலையை பண்ணி முடிச்சாச்சோ, இத்தனை நாள் இந்த வேலை இழுத்துட்டு இருந்தது, அப்பாடா முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் ஒரு பெரிய வேலை பண்ணி அப்பாடா இப்போ தான் இதுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிருக்கு, இத்தனை நாள் வேலை செஞ்சுன்ற மாதிரி. இல்லை ஒரு கம்ப்ளீஷன், ஒரு எக்ஸாம் கம்ப்ளீஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கறது இந்த வாரம். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்றது உங்களுக்கு இப்போதைக்கு அப்படியே பிளாங்காக இருக்கும். அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு இதுதான் இந்த ப்ராசஸிங் டைமாக இருக்கும். அப்பா இதை முடிச்சிட்டோம், அடுத்தது ஏன்னா நான் வந்து நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு டாஸ்க் இருந்துக்கிட்டே இருந்தால் தானே நீங்கள் வந்து அடுத்தடுத்து நம்மளோட லைஃப்பில் க்ரோத் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்த இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு ஒரு ஃபஸ்ட்டு பேபி ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஓகே நம்ம இதை பண்ணலாமா, இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்குண்டான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். அது வந்து மெயினாக உங்களோட வீட்டில் இருக்கவங்களோட பெரியவங்க, அதாவது அப்பா இல்லை தாத்தா, மாமா, சித்தப்பா இந்த மாதிரி. இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸில் வந்து உங்களோட சீனியர்ஸாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட சேம் ஏஜில் இருக்கவங்கள கிடையாது, உங்களை விட சீனியர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அப்ளை ஆகும். அது வந்து மெயினாக மேல் பர்சன்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் இதை வந்து நம்ம ரொம்ப இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், இது வந்து செட் ஆகலை, வேண்டாமா இதை விட்டுட்டு வேறு மாற்றலாமா அப்படின்ற இருக்கிறதெல்லாம் வந்து மாறி நீங்கள் வந்து கிவ் அப்பே பண்ணக்கூடாதுன்ற ஸ்ட்ராங்கான எனர்ஜிக்கு வந்து வர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அதுக்குண்டான சில பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, இல்லை கேட்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி நீங்களாம் வந்து சில வேலைகள் வந்து பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட மொழியில், தமிழ் கம்ஃபர்டபுளாக இருந்தா, இல்லை இங்கிலீஷா, இல்லை நிறைய பேர் நம்மளோட வீடியோ கன்னடா, மலையாளம் பார்க்குறீங்க. ஸோ யாருக்கு எந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ உங்களோட ஓன் லாங்குவேஜில் அந்த ஒரு ஃப்ரேஸ் கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இதை நான் சாதிக்கணும், இதை வந்து நான் பண்ணணும், இதை நான் வந்து செய்யணும் அப்படின்னு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இன்டென்ஷன் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அதாவது இப்போ நீங்கள் வெற்றி அடையணும் அதுக்காக அப்படின்லாம் நான் சொல்லலை. வெற்றி அடையணுன்றது ஒன்றும் பெரிய டாஸ்க் கிடையாது. வெற்றி அடையணும்னா அகைன் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு வில்லியாக தான் இருப்போம். வெற்றி அடையணும்னா எனக்கு எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு நம்ம மட்டும் ஜெயிக்கிறது தான் வெற்றி அடையிறது. அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, யாரும் இது வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்களே, இவங்களை தாண்டி நம்ம வர முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கம்பேர் எந்த இடத்துலையும் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஓன் ஸ்கில்ஸை வந்து கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்டென்ஷனை ஒரு வரியிலையோ 2 வரியிலையோ வந்து எழுதுங்க. அந்த ஒரு ஃப்ரேஸ் பண்ணுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு அழகான வீடு நீங்கள் வாங்குறீங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அதில் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ரேஸு. இல்லை நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு டூர் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ உங்களோட மந்த்லி சேலரி வந்து இவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன வேணாலும் இன்டென்ஷன் வைங்க. அது 2 வரியில் மோட்டிவேஷன்லாம் வந்து எழுதி அதை வந்து நீங்கள் எங்கே வந்து உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க மீன்ஸ் இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. இல்லை உங்களோட வீட்டிலனா நீங்கள் அடிக்கடி கண் படுற இடத்துல வந்து அதை எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து அடிக்கடி பாருங்கள். அதை வந்து எழுதி பிளைனாக ஓட்டி வைக்காதீங்க. அதில் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக, இப்போ ரேக்கி சிம்பிள்ஸ் தெரிஞ்சவங்க, அட்யூன்மெண்ட் எடுத்துருக்கவங்க சிம்பிள்ஸை அதில் ட்ரா பண்ணுங்கள். நீங்களே வந்து அது வேணான்னு நினச்சிங்கனாலும் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். அவ்வளோ ஒரு ஹையஸ்ட் குட்னஸ் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ரேக்கி தெரியாதவங்க, சிம்பிள்ஸ் எதுவும் வந்து அட்யூன்மெண்ட் எடுக்காதவங்க என்ன பண்ணலான்னா,
அந்த பேப்பரை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணுங்க. எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணுங்க. நல்ல கலர்ஃபுல்லான பென்சில்ஸ்ல அழகா ஸ்டார் வரைங்க, இல்ல ஹார்ட்டின் வரைங்க. உங்களுக்கு புடிச்ச மாரி அத வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பேப்பரா பார்க்கறதுக்கே அழகா இருக்கிற ஒரு பேப்பரா வந்து நீங்க பண்ணி, அத வந்து அடிக்கடி பாருங்க. நீங்க என்ன இன்டென்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களோ, அத நீங்க பர்ட்டிகுலர் டைம் பீரியட்லயே வந்து அத சாதிக்க ஆரம்பிச்சுடுவீங்க. அதுக்குண்டான கரெக்ட்டான வழி வந்து கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா, நம்ம யூனிவர்ஸ்ட்ட கேட்குற விதம் தான். நீங்க வந்து தெளிவா எனக்கு இதுதான் வேணும் அப்டின்னா, யூனிவர்ஸ் வந்து அழகா அதுக்கு பாதையெல்லாம் போட்டு குடுத்துரும். அழகா அதுக்கு நமக்கு வந்து நீங்க வேற ஏதோ வேல பண்ணிட்டு இருக்கையில கூட இந்த இன்ஃபர்மேஷன் உங்க காதுக்கு வரும். உங்களோட தெரிஞ்சவங்க யாராவது வந்து சொல்லுவாங்க, இல்ல எங்கேயாவது ஃபோன்ல பார்ப்பீங்க, இல்ல டிவில பார்ப்பீங்க. அதுக்குண்டான பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட காதுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குண்டான கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ, அது சூப்பரா வந்து போய் அச்சீவ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால தெளிவான முறையில நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். ஏன்னா நீங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ண வேண்டிய டைம் பீரியட் இது. இதுக்கு வந்து உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட்டட் பெர்சனா நீங்க ஆகணும். அங்க தான் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் இருக்கு. ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ்லாம் வந்து அப்படியே கூடயே தான் இருக்கு. நீங்க அத வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. நான் இப்ப சொல்லக்கூடிய முறை என்னன்னா, ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் எல்லாம் நீங்க வந்து இன்டைரக்ட்டா யூஸ் பண்ணிடுங்க அப்படின்றது தான். அதே மாரி உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடு பயணம்க்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்குண்டான டைம் இப்ப டிலே ஆகுதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் இது டிலே ஆனாலும் எல்லாமே உங்களோட நல்லதுக்கு தான் ஆயிட்டு இருக்குது. டிலே ஆனாலும் டிவைன் டைம்ல தான் டிலே ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்ப வந்து வரணுமோ கரெக்ட்டா அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்பர் 3 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஃபுல் மூன் ஹீலிங் செஷன்ல எல்லாத்தையும் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.